வெஸ்ட் சென்ட்ரல் நியூ மெக்சிகோ பகுதியில் உள்ள தொல்லியல் தளமான பேட் கேவில் கிபி 1950 சமயத்தில் தொல்லியல் ஆய்வு நடந்தது. அதில் பலவிதமான மக்காச்சோள படிமங்களும் நன்கு பொரித்த சோளப்பொறிகள் சிலவற்றையும் கண்டுபிடித்தனர். அந்த ஆதி பாப்கார்னின் வயது சுமார் 5600. ஆதி மனிதர்கள் மணலை சூடாக்கி அதில் மக்காச்சோளத்தை பொரித்து சாப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் பாத்திரத்தில் பொரிக்கும் முறை உருவாகியுள்ளது என்பது தொல்லியல் ஆய்வாளர்களின் கருத்து. பெருவின் வட கடலோர பகுதியில் கிபி 300 சேர்ந்த பாப்கார்ன் பொரிக்கும் அகண்ட பாத்திரமும், அமெரிக்க பூர்வ குடியினர் பயன்படுத்திய கிபி 1000 சேர்ந்த பாப்கார்ன் பொரிக்கும் பாத்திரங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அமெரிக்க கண்டங்களில் குறிப்பாக அஸ்டக் இன மக்களின் விருப்பத்திற்குரிய நொறுக்கு தீனியாக பாப்கார்ன் இருந்தது. இது எப்படி உலகெங்கும் பரவுச்சு? உலகெங்கும் மக்காச்சோளம் எப்படி பரவுச்சோ அதே போல ஐரோப்பியர்கள் மூலமாகத்தான் பாப்கார்னும் பரவியது. 16ஆம் நூற்றாண்டுல அமெரிக்க கண்டத்தில் பரவிய ஐரோப்பியர்கள் அங்கிருந்த பூர்வகுடி மக்களிடம் இருந்து பாப்கார்ன் பொரிக்கும் கலையை கத்துக்கிட்டாங்க. மெதுமெதுவாக மக்காச்சோளமும் சோளப்பொரியும் ஐரோப்பியர்கள் மத்தியில் முக்கிய உணவாக மாறின. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில்தான் பாப்கார்ன் பொரிக்கும் எந்திரம் வியாபார ரீதியில் உருவாக்கப்பட்டது. அதனை உருவாக்கியவர் சிகாகோவைச் சேர்ந்த சார்லஸ் கிரீட்டஸ். அவர்தான் முதலில் சாலையில் பொதுமக்கள் முன்பு பாப்கார்னை பொரித்து காட்டினார். அந்த மிகப்பெரிய பாப்கார்ன் பொரிக்கும் எந்திரத்திற்கான உரிமத்தை கிபி 1885 டிசம்பர் 2 அன்று பெற்றார். அந்த எந்திரத்தை மற்றவர்களுக்கும் தயாரித்து விற்பனை செய்தார். அதன் பிறகுதான் சர்க்கஸ் பொருட்காட்சிகளில் பாப்கார்ன் எந்திரம் நுழைந்தது. அதை பார்ப்பதற்காகவே மக்கள் கூட்டம் கூடியது. 1893 அதே சார்லஸ் கிரேட்டஸ் தான் எளிதில் எங்கும் கொண்டு செல்லும் வகையில் தள்ளு வண்டிகளில் பாப்கார்ன் பொரிக்கும் எந்திரத்தை உருவாக்கினார். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்காவின் பல நகரங்களில் பாப்கார்ன் விற்கும் தள்ளுவண்டி கடைகள் உலாவரத் தொடங்கின.